ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் கண்டினியூஸ் தான் பார்க்கலாம். கண்டினியூவாக இதில் என்ன இருக்குதுன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. இந்த இடத்த வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். பிடபிள்யூ ஸ்கில் டெஸ்ட்டு என்ன விஷயங்கள் இங்கே நமக்குள்ளே கேட்காங்கன்றதை வந்து இந்த இதை நீங்கள் வந்து நல்லா ரீட் பண்ணிக்கணும். ரிசர்வேஷன் கேட்டகரி, அன்ரிசர்வ் கேட்டகரின்னு சொல்லிட்டு இருக்கும். அது என்ன நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கணும். இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு இதில் போட்டிருப்பாங்க. நம்பர் 1 அசிஸ்டன்ட் வந்து அகமதாபாத் ஜோன், போஸ்ட்டு 3 யூடிசி, அது வந்து பெங்களூர் ஜோன். சரிங்களா? இதை வந்து ரெண்டு வந்து இப்போ வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சேமாக வந்து இருந்துச்சுன்னா அப்படி வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஒரே போஸ்டிங்கை வந்து சேம் பிளேஸில் அப்ளை பண்ணக்கூடாது. வேறு வேறு பிளேஸில் தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் 27 10 மணிக்கு வந்து காலையில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு டைமிங்கு. இது வந்து எண்டிங் டைம் 16/8/2026 11:55 என்ன பண்ணிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்ளிகேஷன் ஃபார்மை. இந்த பேஜ் வந்து வராது, உங்களுக்கு ஓப்பனே ஆகாது. இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். அசிஸ்டன்ட் அப்பர் டிவிஷனுக்கு வந்து 500 ருபீஸு அட்டானமைஸ் அப்படின்னா, ஜூனியர் பர்சனலுக்கும் ஸ்டெனோகிராஃபர் அந்த போஸ்ட்டுக்கும் 500. இது அசிஸ்டன்ட்டும் எழுதுறீங்க, அப்பர் டிவிஷன் கிளர்க்கு 4 எக்ஸாமே நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா 1000 ருபீஸ். அசிஸ்டன்ட் அப்பர் டிவிஷன் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து 1000, இது ரெண்டுக்கும் சேர்த்து 1000 2000 அந்த மாதிரி. நீங்கள் 4 எக்ஸாமும் எழுத போகிறீங்க, வேறு இதில் எழுத போகிறீங்க அப்படின்னா. இது வந்து ஆன்லைனில் நம்ம பேமெண்ட் வந்து ஆன்லைனில் தான் அமௌண்ட்டு கட்டணும். அப்ளிகேஷன் ஃபீ வந்து 100. அப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கேட்கும். உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்கும். அப்புறம் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து இது பண்ணணும். அப்புறம் இதில் வந்து மெயினாக வந்து டாக்குமெண்ட்டை வந்து பற்றி போட்டிருப்பாங்க. உங்களுடைய ரீசன்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட வந்து சைஸு 6 மந்த்க்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் போடக்கூடாது. இப்போ ரீசெண்டாக எடுத்ததான் போடணும். மேக்ஸிமம் சைஸு 50 கேபிலேருந்து 100 கேபி வரை இருக்கணும். அதுவும் எப்படி என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும்னா ஜேபெக் ஃபார்மெட்டில் இருக்கணும், ஜேபிஜியில் இருக்கணும், அதர்வைஸ் பிஎன்ஜியில். ஆனால் இவங்க கேட்டிருக்கிறது வந்து ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் கேட்டிருக்காங்க. சிக்னேச்சரும் சேம் 50 கேபி டு 100 கேபி. உங்களுடைய சிக்னேச்சர் கேட்பாங்க, பாஸ்போர்ட் சைட்டு, அப்புறம் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டு. நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் கேட்பாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து அதில் இது பண்ணணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ், ஃபைனல் ப்ராசஸ் வந்து அதான் பேமெண்ட் ப்ராசஸ்ஸு. அதுக்கு வந்து QR கோடு மாதிரி காமிக்கும். அங்கே போய் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணணும். இதுவும் பார்த்துக்கோங்க. இங்கே கிளாஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனும் வரக்கூடாது. அந்த மாதிரியான ஃபோட்டோவை தான் அங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்ற இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இன்ச் பை இன்ச் நீங்கள் ரீட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இது எப்படி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும், எங்கெங்கெல்லாம் எக்ஸாம் இது கண்டக்ட் பண்ணுவாங்க ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ரிட்டன் டெஸ்ட்டோட அதில் வந்து டியூரேஷன் வந்து 150 மினிட்ஸு. சரிங்களா? சிலபஸ் வந்து 1 அப்படின்னு போட்டிருக்காங்களா, அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து 1:5 ரேஷியோவில் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க.
10 பேரை தான் மினிமமே வந்து 10 பேரை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. கேட்டகரி வைஸ் வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்கும். இல்லை மினிமம் 10 பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸ்கில் டெஸ்ட்டில். அப்புறம் தேர்டு ப்ராசஸ் என்னென்னா கம்ப்யூட்டர் டெஸ்ட் இருக்கும். இப்போ வந்து உங்களுடைய இது வந்து செலக்ட் லிஸ்ட் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து அப்போ வந்து உங்களால் வந்து நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆக மாட்டீங்க. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடும் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் செலெக்ஷன் வில் பி பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் ஸ்கோர்டு. ரிட்டன் டெஸ்ட்டில் என்ன மார்க் வாங்கியிருக்காங்களோ அதை வச்சு ஃபைனல் செலெக்ஷன் ஸ்கில் இந்த ரெண்டையும் இது பண்ணி ஃபைனலாக வந்து நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் வந்து என்னென்ன எப்போ வந்து நம்ம பாஸ் ஆனோம் அப்படின்ற அந்த 2000 நான் வந்து இப்போ வந்து 2017 வந்து பாஸ் ஆனேன். அப்போ வந்து 2017 மே சம் டேட்ஸ் அந்த டேட்டை வந்து போட்டு கரெக்டான டேட்டை போட்டு நம்ம வந்து கரெக்டாக எல்லாமே வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் என்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் என்ன இது இருக்குதோ அதை அப்படியே வந்து நம்ம இங்கே வந்து டைப் பண்ணணும். இல்லைன்னாட்டு நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆயிரும். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அது ரிஜெக்ட் ஆயிரும். இந்த போட்டிருக்காங்களா ICRB@isro.government.in இதில் போயிட்டு அப்ளை பண்ணணும். அது எப்படின்னு நான் இப்போ வந்து சொல்கிறேன். இப்போ வந்து அதுக்கு போனோம்னா www.ICRB இது வேறு RB நீங்கள் உங்கள் சிக்னேச்சரை வந்து எதில் வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் மிடில் பேஜில் வந்து உங்கள் சிக்னேச்சரை பிளாக் கலர் பென்னில் அதில் வந்து நீங்கள் உங்கள் சிக்னேச்சரை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணும். ICRBன்னு இருக்குதா இண்டியன் ஸ்பேஸ் ICRB 1 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். சரி